பரிவர்த்தனைக்கான கட்டணத்தை உயர்த்தும் முடிவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். தற்போது அதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, உங்க விவரங்களை பதிவு செய்யலாம். பண பரிவர்த்தனை திட்டத்தில் கூடுதலாக கட்டணம் நிர்ணயித்திருக்கக்கூடிய மத்திய அரசுடைய நடவடிக்கைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக தன்னுடைய எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கக்கூடிய கருத்தில் மத்திய அரசு முதலில் அனைவரும் வங்கி கணக்குகளை திறக்க வேண்டும் என்று வலியுறுத்தியது. அதன் பிறகு பண மதிப்பிழப்பு என்ற டிமானிட்டைசேஷன் திட்டத்தை இந்த நடவடிக்கையை கொண்டு வந்திருந்தது. இதனை முன்னிறுத்தி டிஜிட்டல் இந்தியாவை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்று மத்திய அரசு தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்து தற்போது நாட்டில் பெருகி இருக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளுக்கான கட்டணம் குறைந்த இருப்புக்கான இந்த அபராத தொகையை அதிகரித்து இந்த கட்டணத்தை கூடுதலாக்கி ரிசர்வ் வங்கி அனைத்து வங்கிகளுக்கும் ஒரு உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. 3 முறைக்கு மேல் ஏடிஎம்ஐ பயன்படுத்தி பணம் எடுத்தால் அதற்கான கட்டண நிர்ணயம் என்பது ஒவ்வொரு முறையும் 23 ரூபாய் வரை வசூலித்துக் கொள்வதற்கான அனுமதியை ரிசர்வ் வங்கி வழங்கியிருப்பது ஏழை எளிய மக்களிடையே மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக மக்கள் தங்களுக்கு தேவையானதை விட அதிகமாக பணம் எடுக்கக்கூடிய ஒரு நிலையில குறிப்பாக ஏழைகளுடைய நிலைதான் அதிக அளவு ஒவ்வொரு முறையும் ஏடிஎம்ஐ பயன்படுத்தி அவருடைய பணத்தை எடுக்கக்கூடிய ஒரு நிலை என்பது இருக்கும். ஏற்கனவே தமிழகத்தை பொறுத்தவரை மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டத்தின் கீழ் பயனாளிகளுக்கு வரவேண்டிய தொகையை மத்திய அரசு விடுவிக்காமல் இருக்கிறது. அவ்வாறு அந்த திட்டத்தின் கீழ் நிதியை விடுவிக்கும் போது அதுவும் வங்கி கணக்கில் தான் செலுத்தப்படுகிறது. அந்த வங்கி கணக்கில் இருந்து அந்த பணத்தை எடுக்கும் போது இதன் மூலமாக ஏழைகள் மிக அதிக அளவிலான பாதிப்பை சந்திக்கிறார்கள் என்றும் முதலமைச்சர் ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். ஒட்டுமொத்தமாக மத்திய அரசு இந்த டிஜிட்டல் மயமாக்கல் என்பதை அறிவித்திருப்பதன் மூலமாக ஏழை மக்களை வாட்டி மிகப்பெரிய நிறுவனங்கள், கார்ப்பரேட்டுகள், பணக்காரர்கள் மகிழ்ச்சி அடைவதற்கான ஒரு பணிகளையே மத்திய அரசு செய்து வருகிறது என்ற ஒரு கடுமையான குற்றச்சாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தன்னுடைய எக்ஸ் பதிவின் மூலமாக முன்வைத்திருக்கின்றார். அஸ்வினி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.